மக்களே வணக்கங்க. நீங்க புதுசா மாடி தோட்டம் இல்லைன்னா வீட்டு தோட்டம் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா என்னென்ன செடிகள் வளர்க்க போறீங்க, அது வந்துட்டு உங்களோட கிளைமேட்ல எப்படி வளரும், அதுக்கான பாட்டிங் மிக்ஸ் என்ன, அதை எப்படி பராமரிக்கணும், உங்களால அது வந்து எவ்வளவு நாள் வச்சு காப்பாற்ற முடியும் அப்படிங்கறதெல்லாமே யோசிச்சுட்டு பொறுமையா நிதானமா செடிகள் மேல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாம ஒரு செடி வளர்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு பூ ஒரு காய் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு ஆர்வம் தாங்க முடியாது. இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம வாங்கி வளர்த்திடணும், எல்லா செடிகளுமே நம்ம தோட்டத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வக்குளர்ல இருக்கக்கூடிய எல்லா செடிகளுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி நானுமே கிட்டத்தட்ட 200-300 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து வச்சிருந்தாங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாடி தோட்டம் ஆரம்பிக்கிற டைம்ல. ஆனா அந்த எல்லா செடிகளுமே இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுல குறைஞ்சது ஒரு 10% மட்டும்தான் செடிகளை வந்துட்டு இப்ப வரைக்குமே நம்மளால காப்பாத்தி வைக்க முடிஞ்சது. அந்த மாதிரி கொண்டு வந்த செம்பருத்தி செடிகளை தான் இப்ப ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில செடிகள் நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கூடவே ரொம்ப நல்லாவே நம்ம கிட்ட வளர்ந்து நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி என்ன செடி உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.